நல்லவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஒரு 2 குறிப்பை மட்டும் சொல்லுகிறேன். ஒன்று, நீ என் பார்வைக்கு அருமையானவன். சத்தமா சொல்லுங்க. அருமையா இருக்கிறதுனால நீ கனம் பெற்றாய். சொல்லுங்க. நீ என் பார்வைக்கு அருமையானவன், ஆதலால் நீ கனம் பெற்றாய். இந்த 2 காரியம் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்க வாழ்க்கையில நடக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ என் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறதுனால நீ கனம் பெற்றாய். இந்த கால வேளையில் நம்முடைய பார்வையும் கர்த்தருடைய பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம எப்போதும் வெளி தோற்றத்தை தான் பார்த்து கொண்டு இருப்போம். இப்போ நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நின்று நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு இதில் நின்று நம்ம பேசும்போது ஒரு வேளை ஸ்தோத்திரம் ஒரு பரிசுத்தவான் என்று நம்ம சொல்லலாம். வெளி தோற்றத்தை வைத்து ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை வைத்துதான் நான் ஒரு பரிசுத்தவான் என்பதை காண்கிறேன். அப்ப நம்ம ஜீவியத்தில் வெளிப்படுத்துகிறது தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் 1 சாமுவேலினுடைய புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கடைசி பாகத்தை நான் நீங்க சொல்லணும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப எது கர்த்தர் பார்க்கிறார்? நீங்க யாராவது உங்க இருதயத்தை பார்க்க முடியுமா? மற்றவங்க இருதயத்தை பார்க்க முடியுமா? உங்க இருதயத்தை நீங்க பார்க்க முடியாது, மற்றவர்களுடைய இருதயத்தை நீங்க பார்க்க முடியாது. எல்லாரிலும் நல்ல வாட்டசாட்டமானவங்க எல்லாம் லைனா வந்தாங்க. சாமுவேல் யாரும் இதல்ல என்று சொல்லி தள்ளி விடுகிறான். ஈசாய்க்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இவ்வளவு 7 பேர் என் முன்பாக நான் கடந்து விட்டுட்டு ஒருத்தன் கூட இதுல தேரவில்லையா? அவனுடைய பார்வையில் அவனெல்லாம் நல்ல யுத்த வீரர்கள், நல்ல பலசாலிகள். ஒரு ராஜா என்ற அந்தஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜஸ்தானத்தில் வரக்கூடிய எல்லா உடலமைப்பு இருக்கிறது. ஆனால் சாமுவேலை காண்பித்த தேவன் இந்த 7 பேர் யாருமே இல்லை என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம் அவனுக்குள்ள அந்த ஈசாய்க்குள்ள ஒரு கலக்கம். ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்காக நீ வீட்டுக்கு வந்த, இப்ப எனக்குள்ளதெல்லாம் நான் உங்க முன்னாடி கடந்து போக பண்ணினேன். நீ ஒவ்வொருத்தரா நான் வரும்போது இவரை சொல்லுவேன் இவரை சொல்லிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க யாரையுமே சொல்லலையே அப்படின்னு மனசுக்குள்ள இவன் சிந்தித்து கொண்டு இருக்கும் போதே ஈசாயை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறான். வேற யாராவது இருக்காங்களா? ஈசாய் அப்பதான் என்ன நினைச்சாங்க? இந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை அவன் ஒரு கணக்கிலே வைக்கல. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அவன் அருமையானவன். ஹல்லேலூயா. சொந்த பந்தத்தில் கூட உங்களை யாரும் ஒரு சட்டே பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் கர்த்தருடைய பார்வையில் ஒரு விசேஷமானவன், அருமையானவன் என்று கர்த்தர் பார்க்கிறார். அப்ப அந்த ஸ்தோத்திரம் தாவீதை கர்த்தர் அந்த ஆள் அனுப்பி அவனை சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வந்தபோது கர்த்தர் என்னிடத்தில் காண்பித்தவன் இவன் தான் என்று சொல்லுகிறான். ஈசாய்க்கு ஒன்றும் புரியல. நான் ஒன்று நினைச்சேன், ஒன்று நடக்குது. இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவனை கூட்டிட்டு இங்க கொண்டு வந்தேன், இவனை இப்ப நீ அபிஷேகம் பண்ண என்று ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு நான் அந்த சகோதரர்களுக்குள்ளே தன்னை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. தாவீது 3 விதமான அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் ராஜ அந்தஸ்துக்குள்ள வருகிறான். ஒன்று அவங்க குடும்பத்துக்குள்ள அபிஷேகம், 2வது ஸ்தோத்திரம் கோத்திரத்துக்குள்ள அபிஷேகம். தாவீது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் தாவீதினுடைய அபிஷேகம். அதுக்கப்புறம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒரு அபிஷேகம். இந்த 3வது அபிஷேகம் தான் அவனை ராஜஸ்தானத்துக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப குடும்பத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு வித்தியாசமான நிலைமையில இனி மாறலாம் என்று நினைச்சா மாறினானா? இல்ல, அவன் திரும்பவும் ஆடு மேய்க்க தான் போனான். அப்ப அவங்களுக்கு சட்டே பண்ணல.
அருமையானவனாய் கர்த்தர் பார்த்தார். எந்த நேரம், எந்த வேலை, யாரை எப்படி எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் உயர்த்தணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்க சகோதரர்களுக்குள்ளே, உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்க சொந்த பந்தத்துக்குள்ளே உங்களை கர்த்தர் அருமையானவன் என்று தூக்கி நிறுத்த வைக்க போகிற ஒரு நாட்கள் உண்டு. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆண்டவர் பார்க்கும்போது நீ அருமையா இருக்கிறத பார்த்து 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 உன்னை கர்த்தர் செலக்ஷன் பண்ணி எலெக்ட் பண்ணி நிக்க வச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய பார்வைக்கு நம்ம நேர்த்தியான காரியங்களை செய்யணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. பூமியை கர்த்தர் பார்க்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. அது சீர்கெட்டதாய் இருக்கிறது. மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமியிலே கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்க்கும்போது எல்லா மனிதனும் சீர்கேடு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்க்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான நன்மைகளை பார்க்கக்கூடிய அளவில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தருள வேண்டும். ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சத பிறவியான, அங்கே ராட்சச பிறவிகள், ஏனாக்கின் குமாரராகிய, ஏனாக்கின் குமாரர்கள் ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியா போல இருந்தோம். அவங்க பார்வையில நாங்க ஒரு வெட்டுக்கிளி போல இருந்தோம்னு சொல்றாரு. அப்ப நினைச்சு பாருங்க, இவங்க எந்த கண்ணோட்டத்தோடு கூட இருக்கிறாங்க. 12 பேரை அனுப்புனா ஒழுங்கு அங்க இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் கொண்டு வரணும். திராட்சை கொலையெல்லாம் சுமந்து கொண்டு வர்றாங்க, எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த தேசம் நம்மால ஒருபோதும் ஏற்றிக்கொள்ள முடியாத தேசம். ஏனாக்கின் மல்லர்கள் அங்க இருக்கிறாங்க, ராட்சச பிறவிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தாம மனுஷனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிற ஒரு சுபாவம் தான் இந்த சுபாவம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவன் ஒருபோதும் மனுஷனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து பாருங்க, ஆண்டவர் எல்லாம் நமக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இவங்க சொல்றாங்க, கர்த்தாவே, இவர்கள் எங்களை பார்க்கும்போது நாங்கள் அவங்க மத்தியில் வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம். எங்களால் என்ன செய்யும் என்று தெரியவில்லை. நாங்கள் அங்கே போக முடியாது, அது நமக்கு கிடைக்காது, அந்த தேசம் எங்களுக்கு செட் ஆகாது என்று சொல்லி அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனால் அதில் 2 பேர் என்ன சொல்றாங்க? எளிதாய் சந்திக்கலாம். என்ன சொல்லுங்க? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஜெயிக்கலாம். அந்த பார்வை எப்படி இருக்கு? இவங்களுடைய 10 பேர் மெஜாரிட்டியினுடைய பார்வை எப்படி இருக்கு? இது நடக்காத காரியம். 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம். எப்படி இவங்க பார்வை மாறுது? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்போதும் விசுவாச வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது நடக்கும் 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 நடக்கும், இது நடக்காது நடக்காது என்ற அவிசுவாச வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். இந்த கால வேளையிலே எப்பனின் குமாரனாயிருக்கிற காலேபை போல, நூனின் குமாரனாயிருக்கிற யோசுவாவை போல ஒரு தெளிந்த பார்வையோடு கூட நீங்கள் பாருங்கள். பார்வை வித்தியாசமாயிருச்சு. பார்வை கொஞ்சம் மாற்றம் வருது. பார்வையில கொஞ்சம் மாற்றங்கள் வரும்போதுதான் நம்முடைய நிலைமைகளை நம்ம மாற்றிக்கொள்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில நீங்களும் நானும் அருமையானவன் என்று யோசுவாவும் காலேபும் சொன்னது உண்மையானால், இன்றைக்கு இந்த சபையில வந்திருக்கிற விசுவாசிகள் அனைவரையும் கர்த்தர் இந்த நாளில் அருமையாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். அருமையா இருந்தாதான் அடுத்த லெவல் நம்ம போக முடியும். என்னது? நீ கனம் பெற்றாய். கனம் பெற்றது எப்படி முடியும்? நீ முதல்ல கர்த்தர் பார்க்கும்போது கர்த்தருக்கு மேன்மையானதாய் மாறணும், கர்த்தருக்கு மகிமையாய் மாறணும், கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும், கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறணும்.
எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல எப்ராயிமை குறித்து சொல்றது. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்க கேட்கிறேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று அவனுக்காக நான் உருக்கமாய் இறங்குவேன். எப்ராயிமே, உன்னை பார்த்து திருப்பி போடாதப்போம், நீ பேதையான புறா. பல காரியங்கள் எப்ராயிமை குறித்து பலதும் வசனத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனை பார்க்கும் போது நீ எனக்கு அருமையானவன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில மனுஷர் எப்படியும் பேசட்டும், ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்ல சகோதரன், ரொம்ப நல்ல சகோதரி, ரொம்ப அருமையான சகோதரன், ரொம்ப அருமையான சகோதரி என்று கர்த்தர் சொல்ற அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அங்கே கர்த்தரின் பார்வையில இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி. போதும். அதனுடைய 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட படிங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். போதும். கர்த்தரே கொண்டு வந்து கையில் ஒப்பு கொடுத்தார். நீ வச்சுக்கோ, 7 வருஷம் அவங்க என்னென்ன பண்ணுமோ பண்ண. சிலவங்களை கர்த்தர் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, சரி பண்ணி உருப்படி ஆக்கி ஒரு நல்ல நிலையில ஸ்தோத்திரம் கர்த்தர் சில காரியங்களை மோல்டு பண்ணி நம்மளை வழி நடத்துற வாய்ப்புகள் கொடுப்பாங்க, அதுக்குள்ள நேரங்காலம் கொடுப்பாங்க, சரி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம சரி செய்யறதுக்குள்ள அவகாசத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த அவகாசங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு, எல்லா வாய்ப்புகளும் கொடுத்த பிறகு அதெல்லாம் வீணடிச்சுட்டேன்னா கர்த்தர் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்துடுவார். எத்தனை வருஷம்? 7 வருஷம். யார் கையில? மிதியானியர் என்று சொன்னாலே கொடுமை நிறைந்தவர்கள், கொடுமை நிறைந்தவர்கள், ஈவு இரக்கமற்றவர்கள். அவங்க கையில் கொண்டு வந்து இவங்களை கொடுத்துட்டாங்க. காரணம், நான் வாய்ப்பு 7 வருஷம் கொடுத்துட்டோம், நீ திருந்தாதனால இந்த அடுத்த 7 வருஷம் நீங்க இவங்க கிட்ட கொடுமை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? பொல்லாப்பானதை செய்தார்கள். ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நம்ம எல்லாரும் அருமையானவர்கள் என்று கர்த்தர் நம்மை பற்றி சாட்சி சொல்றாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் குறையும் கண்டுபிடிக்க கூடாத அளவில் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில நம்மை, நம்முடைய சுபாவத்தை எல்லாம் கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் முதலாவது என்ன செய்கிறார்? 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறதான குணமே. அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது என்னது? நம்முடைய ஸ்தோத்திரம், ஸ்டைல், நம்முடைய உருவம், இது ஒன்றும் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. சகோதரர்களே, நமக்கு நீளமான முடி, நமக்கு நல்ல எல்லாம் நல்ல அழகா இருக்கு, இது ஒன்றும் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணம் இருக்கு, அதுதான் கர்த்தர் கொடுத்த குணம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய குணம் தான் இந்த குணம். அதுவே கர்த்தருடைய பார்வையில். அப்ப நம்முடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் ஒரு குணத்தை மாற்ற மாட்டார், சுபாவத்தை மாற்ற மாட்டார். சுபாவத்தை மாத்துறவர் கர்த்தர் ஒருவர் தான். எவ்வளவு ஸ்தோத்திர கல்லான இருதயம் உள்ளவர்களையும் ஸ்தோத்திரம் மெழுகு போல மாற்றி உருக்கி எடுத்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தான். அதற்கு ஒரு உதாரணம் தான் சவுலாய் இருந்த பவுலை கர்த்தர் மாற்றும் போது ரொம்ப கடின முரட்டாட்டம் உள்ளவனாய் இருந்தான், யாருக்கும் அடங்காதவனாய் இருந்தான். 3 நாள் அடிச்சு போட்டான். பார்வை இல்லாதவனாய் இருந்த உடனே இனியும் யார் இடத்துல நான் போவேன் என்று சொல்லி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தான். அவனை குணமே கர்த்தர் மாத்திட்டார். ஆமே. சவுலாய் இருந்தவனை பவுலா மாற்றி அவனுடைய குணமும் மாற்றி அவன் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான்.
அவன் சொல்லுகிறான், மற்றவங்களை அடிச்சு போட்டவனை இப்போ அவன் சொல்றாரு, என்ன பாடுகள், அநேக பாடுகள் வழியாய், அநேக உபதிரவங்கள் வழியாய், அநேக கஷ்டங்கள் வழியாய் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அப்போ மற்றவங்களை கொடுமைப்படுத்தவனை இவன் கொடுமைப்படுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அவனுடைய குணத்தை கர்த்தர் மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் இருக்கிறதான குணம்தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அந்த உள்ளான குணம் நமக்கு சரி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள். அப்போ தேவனை பார்க்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க, இருதயத்தில் எப்படி இருக்கணும்? இருதயம் எப்படி இருக்கணும் பிரதர் சிஸ்டர்? சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் இருதயம் சுத்தமாக வச்சுக்கணும். இருதயம் கரைபட்டு போகக்கூடாது. இருதயம் பொல்லாப்பை சிந்திக்கக்கூடாது. இருதயத்தில் வேண்டாத காரியங்கள் வைத்திருக்கக்கூடாது. கசப்பு, மேட்டிமை, வைராக்கியம், விரோதம், பகை, திருவிருந்த ஆராதனை சாப்பிடும்போது இது ஒன்றும் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இருதயம் சுத்தமாக வச்சுக்கணும். எந்த ஒரு கசப்பு, காயங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம திருவிருந்த ஆராதனையிலே நம்ம கலந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த இருதயம் எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 7 காரியத்தை பார்க்கிறார். என்னென்ன பார்க்கிறான்னு சுருக்கமாக சொல்றேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு கர்த்தர் பார்த்தார். என்னதை பார்க்கிறார்? அற்பமாய் எண்ணப்பட்டவள். ஆமென். பாருங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவள். என்ன காரணம்? வேற ஒரு காரணம் இல்லை, ஒரு சின்ன ஃபால்ட்டு. என்ன ஃபால்ட்டு? லயாளுக்கு குறை என்ன? லுக் இன் லண்டன், டாக் இன் டோக்கியோ. பார்க்கறது உங்களை மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே தான் பேசுவாங்க. இங்கே பார்க்கறது இங்கே பேசுவாங்க. இது ஒரு சின்ன குறை தான். என்ன கண்ணு? கூச்ச பார்வை இருந்ததுனால அவள் என்னவாயிட்டாள்? அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இரண்டாவது என்ன பார்க்கிறாரா? என் சிறுமையை பார்க்கிறார். கர்த்தர் இந்த கால வேளையில நம்மை பார்க்கிறவர் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் கை தூக்கி காமிங்க. இன்னைக்கு இப்போ கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு? உங்க சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க கஷ்டத்தின் நெருக்கத்தையும் பிரச்சனைகளையும் போராட்டங்கள் நிறைந்ததை கர்த்தர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்கிறார் என்று விசுவாசமா சொல்லுங்க. யாரும் பார்க்கல, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துடுறாங்க. ஆனா என் சிறுமை பார்க்கிற ஒரே ஒருவர், நான் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர், நான் ஆராதிக்கிற எங்க கர்த்தர் தான் பிரதர் சிஸ்டர். என்னுடைய சிறுமையும் என்னுடைய வேதனையும் என்னுடைய அற்பமாய் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் தான் பார்க்கிறாரு. பைபிள் சொல்லுது, லேயாள் தன்னுடைய சிறுமையை நோக்கி பார்த்தாள். என்ன பேர் போட்டாங்க பிறந்த போது? அவனுக்கு ரூபேன் என்று பேர் சொல்லி, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு குழந்தை பிறந்தபோது என் சிறுமையை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. இதை நான் நேற்றைய தினத்தில் வாசித்து ஜெபித்து இருந்த போது, ஆண்டவரே, குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் சபையில் குழந்தை கொடுக்கணும் ஆண்டவரே. அவங்க ஸ்தோத்திரம், எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசிடும், கல்யாணமா இத்தனை வருஷமாச்சு உனக்கு குழந்தை இல்லை என்று அவங்க ஒருவேளை காதில் கேட்டு இருக்கலாம், இல்லைன்னா வித்தியாசமாக பேசி இருக்கலாம், யாரோ பேசி கேட்டு இருக்கலாம். அப்போ அவங்க உள்ளம் எவ்வளவு உடையும், எவ்வளவு நெருக்கப்படும், எவ்வளவு துக்கப்படும். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்றுதான் ஒரு ஆதங்கம் இருக்கு. அந்த சிறுமையை இந்த லேயாளை பார்த்தவரை கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்கிறார். எனக்கு கர்ப்பம் தரிக்காத பிள்ளைகளைத்தான் கர்த்தர் சொல்றார், உன் சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். குழந்தை இல்லாத உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, லேயாளை கடாட்சித்த தேவன் உங்களையும் கர்த்தர் கடாட்சிப்பாராக. மனுஷன் பார்த்து, டாக்டர் பார்த்துட்டு நீ நடக்காது என்று சொன்ன நாட்கள் போய் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையிலே சொல்றார், கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்க்கிறார், உன் சிறுமை பார்க்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக, உன்னுடைய சிறுமையில் இருக்கிற நிலைமை மாற்றும்படியாக, உனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக, உன்னுடைய குழந்தை பாக்கியத்தை மறுபடியும் புதுப்பித்து, எந்த ஃபால்ட், எந்த பலவீனம், எந்த கர்ப்பம் தரிக்காதபடி எந்த குறை இருக்கிறதோ அத்தனையும் இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் நீக்கி போட்டு, லேயாளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்தது உண்மையானால் இன்றைக்கு காலை வேளையில உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நம்புறீங்களா? குழந்தை இல்லாதவங்க எல்லாம் சொல்லுங்க.
கல்யாணமாயும் குழந்தை இல்லை என்னும் ஆதங்கத்தோடு கூட இருக்கிறவங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாக கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமினுடைய வீட்டில் தூதர்கள் வந்து சொன்னாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் இந்த வழியா வரும்போது, உற்பத்தி காலகட்டத்தில் நாங்கள் வரும்போது நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னது உண்மையானால் இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, அடுத்த வருடத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று விசுவாசிங்க. சிறுமையை கண்ணோக்கினார். இரண்டாவதாக வேத வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். இரண்டாவது என்னதை பார்க்கிறார்? கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவன் உன்னுடைய உபத்திரவத்தை காண்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் யாரா இருந்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. சாப்பாடு சரியா இல்லை, வஸ்திரம் சரியா இல்லை, அடிமை வஸ்திரம் தான் போட்டுட்டு தான் அந்த வேலை முழுசும் செய்யணும். வேலை செய்யும்போது கூட நேரங்காலம் கிடையாது, இஷ்டத்துக்கு வேலை கொடுப்பான். நைட்டோ பகலோ 24 மணி நேரம் கொடுமைப்படுத்துவான். வேலை செய்யலன்னா அடியாட்களை வச்சு அடிச்சிருவான். எவ்வளவு வலி தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் அங்கேயே செத்து போயிருப்பாங்க. இவ்வளவு கொடுமையான வேதனையான நேரம், செங்கல் சுமக்கிறதும் அப்படி என்னென்ன கடினமான வேலை இருக்கிறதோ அதெல்லாம் இந்த அடிமையான வேலையாட்களுக்கு கொடுத்தாங்க. வேலை கொடுத்தவங்க ரொம்ப ஸ்தோத்திரம் வேதனைப்பட்டு அங்கேயே இருந்தாங்க. இதை யார் பார்த்தார்? பார்வோன் பார்க்கல, தேசத்தின் அதிபதிகள் பார்க்கல, அவனை நடத்துகிற மேனேஜ்மெண்ட் பார்க்கல. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தார். பார்த்துட்டு என்ன சொல்றாரு? பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவங்க இடுகிற சத்தத்தை கேட்டார். முதல்ல உங்களை பார்க்கிறாரு, இரண்டாவது நீங்கள் இடுகிற சத்தம். நைட்ல யாருக்கும் தெரியாம சத்தம் போட்டு செபிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? கணவன் வேலைக்கு போன பிறகு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் நிலைமை கொஞ்சம் மாற்றுங்க நீங்க சொன்னீங்களே. தனிமையில் அழுது புலம்பி யாரும் எனக்கு இல்லை என்று சொல்லி அநாதை என்ன ஸ்தானத்தில் நின்று கொண்டு கண்ணீர் விட்டு அழுததை கர்த்தர் பார்க்க மாட்டாரா? ஆளோட்டிகள் அடிக்கும் போது எவ்வளவு கொடுமையான வேதனைகள் சகித்து, ஆண்டவரை எங்களுக்கு என்று சொல்றதுக்கு யாருமே இல்லை என்று சொன்னார்களே, ஆண்டவர் பார்த்தார். நீங்க வேதனைப்படுறத, துன்பப்படுகிறத, உபதிரவப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் சரியா சொன்னா பாருங்க, நீ திருமைப்பட்ட நாட்களுக்கும் நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா மகிழ்ச்சி ஆக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, மனுஷன் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார். நெருப்பையும் நாங்கள் கடந்து வந்தோம், தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனா இப்போ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்தார். கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. நீங்க சொல்றது இப்படிதான் சொல்லணும், என்னை இப்போ செழிப்பா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, என்ன கர்த்தர் செழிப்பா வச்சிருக்கிறார். மனுஷர் எங்க தலைமோலை ஒரு நாள் நடந்தாங்க, அக்கினி சோதனை எங்களுக்கு வந்தது, மூழ்கடிக்கிற நிலைமை எங்களுக்கு வந்தது, ஆனாலும் அதில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எங்களை தப்பித்து எங்களை பிழைக்க பண்ணின நல்ல தேவன் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய அடிமைத்தனத்தை நான் கண்டேன், உபதிரவத்தை கண்டேன். இன்னையிலிருந்து அந்த உபதிரவம் விலகிச்சுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நான் சொல்றதை வச்சு சொல்லாதீங்க, மனசார சொல்லுங்க, என் உபதிரவம் நீங்கி போயிடுச்சு, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபதிரவம், அதிகமான கனத்தை கர்த்தர் எனக்கு தர போறாரு. நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால உமது பிரமாணங்களை நான் இன்னும் கற்றுக்கொண்டேன். நான் கஷ்டப்பட்டது நல்லது. சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், நான் வேதனைப்பட்டது நல்லது, அதனால இன்னும் உமோடு கூட கிட்டி சேருகிறது ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். என்னுடைய உள்ள அதுதான் சொல்லுவோம். ரொம்ப வேதனையான அனுபவங்கள், மனசு ரொம்ப பாதிக்கப்பட்ட சில நேரம் எனக்கு உண்டாகும். ரொம்ப ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் தானே, சில நேரத்திலலாம் ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்கப்படும். ஸ்தோத்திரம், நான் எப்போதும் என்னால் நன்மை செய்ய முடியலன்னா கூட யாருக்கும் ஒரு தீமையும் செய்ய மாட்டேன்.
அது என்னுடைய ஸ்தோத்திரம் மனசில் ஒரு இது. ஆனால் நம்ம நினைக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வேதனை, பாரம், துக்கம் அதிகமாக வரும். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் துன்பத்தை கண்ட நாட்கள், நான் சிறுமைப்பட்ட நாட்களை மகிழ்ச்சி ஆக்கிற நாட்களாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்கள், நீங்கள் எவ்வளவு நன்மை செஞ்சு பாருங்கள், பின்னாடி போய் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். நான் எப்போதும் ஸ்தோத்திரம், ஒரு பச்சை தண்ணி கொடுத்தா கூட நீங்கள் நன்றி உள்ளவளாக இருக்கணும். ஒரு தாகத்தோடு கூட நீங்கள் போகிறாங்க, ஒரு வீட்டில் போனால் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு நீங்கள் எப்போதும் நன்றி கடன் உள்ளவளாக இருக்கணும். இன்றைக்கி நன்றி இல்லாத கூட்டத்தில் தான், உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி செஞ்சதை நாளைக்கு மறந்துடுறாங்க. அவங்க ஸ்தோத்திரம் எத்தனையோ காரியங்களை நான் பார்த்து ஸ்தோத்திரம் மனசு ரொம்ப உடஞ்சி போகும் சில நேரத்தில். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் செய்யலை, கர்த்தர் தானே செஞ்சார், அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு தேர்தலின் வார்த்தைகளை கொடுத்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட எழுதி வச்சு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த உபத்திரவம் ஒருபோதும் நீங்கள் கீழே தள்ளுகிறதுக்கு அல்ல, இந்த உபத்திரவம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, நெருப்பில் போகிறதுக்கு, சுத்த பொன்னாய் மாறுகிறதுக்கு தான். களிம்பெல்லாம் அக்கினியில போயிடும். ஆனால் சுத்த பொன்னாக சுத்த விசுவாசியாய் மாறுகிறதுக்கு தான் இந்த சோதனை, இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த கவலை. ஒருபோது இங்கே கீழே தள்ளி வேடிக்கை பார்க்கிற கடவுள் அல்ல நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் உயிருள்ள தேவன். அவர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உயர்த்தி என் நாவில் ஒரு புதிய பாடலை கொடுப்பார். கீழே தள்ளுறவன் சாத்தான், தூக்கி நிறுத்துறவன் ஆண்டவர். இன்னைக்கு உங்களை தூக்கி நிற்க வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு கர்த்தர் வாட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1:48 அங்கே ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க, வாசிங்க பிரதர் சிஸ்டர். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை, அவர் தன் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள், என்னை பாக்கியவதி என்பார்கள். யாரு சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. 6 மாசம் ஆச்சு, குழந்தை பிறக்க போகிற நேரமாவது என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். என்ன காரணம்? ஏன் பாக்கியவதின்னு சொல்றாங்க? அவள் புருஷனால கர்ப்பம் தரிக்கவில்லை. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த அம்மாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப புருஷன் அறியாமல் இந்த மரியாள் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து, இன்றைக்கு அந்த நடக்காது என்று சொன்ன இடத்துல கர்த்தர் நடக்க வச்சு, இன்னைக்கு என்னை பாக்கியவதி என்று சொல்லுகிறார். என் அடிமையின் சிறுமையை, என் அடிமையின் அனுபவத்தை வாசிங்க அந்த வசனத்தை. அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், மனுஷன் எல்லாம் தாழ்மையை நோக்கி பார்க்க மாட்டாங்க, உயர்வை தான் பார்ப்பாங்க. எப்போது நம்முடைய தாழ்மை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம உயர்ந்து இருக்கிறாங்களா அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க தொடக்கம் யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கடி என்னுடைய துவக்கத்தை குறித்து சொல்லிட்டே இருக்கிறேன். எவ்வளவு கர்த்தர் உயர்த்தி வச்சாலும், எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக நின்று நம்ம பிரசங்கம் பண்ணாலும், நான் எந்த நிலைமையில இருந்தேன் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறந்தே போகக்கூடாது. இப்போ நீங்கள் கார் ஓட்டிட்டு போகும்போது சைக்கிள் இல்லாமல் இங்கிருந்து வெளியில் நடந்து வெயிலில் நடந்து போய் வேலைக்கு போனதை நீங்கள் நினச்சி பாருங்க. உங்களுடைய சிறுமை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. கஷ்டத்தின் மத்தியில் இருந்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு எந்த நிலைமையில உங்களை வச்சிருக்கிறார். நம்ம யாரும் ஜமீன்தார் ஃபேமிலி அல்ல. நம்ம குடும்பங்கள் எல்லாம் சாதாரண குடும்பங்கள். யாரும் பெரிய ராயல் ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க யாரும் இங்கே இல்லை என்று நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் கர்த்தர் பார்க்கிறதுக்கும் நம்ம விசாரிக்கிறதுக்கும் நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு நம்முடைய உயர்வை பார்க்கிறவர் அல்ல கர்த்தர், நம்முடைய தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். அப்போ நம்ம எப்படி ஆண்டவரிடத்தில் பெருமையாக பேச முடியும்? ஆண்டவர் எப்போது என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய உயர்ந்தவனாய் இருந்தாலும் கர்த்தர் எதை பார்க்கிறார்? தாழ்மை பார்க்கிறார். உன்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கர்த்தர் பார்க்கிறார்.
ஃபினிஷிங் பாயிண்ட் கர்த்தர் பார்க்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்டை கர்த்தர் பார்க்கிறார். ஃபினிஷிங் பாயிண்டை கர்த்தர் அல்ல, நீங்க தான் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லும்போது எதை பார்த்தார்? அவன் ஆடு மேய்ச்சு கொண்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை கர்த்தர் பார்த்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவன் பெருசாய் ராஜஸ்தானத்தில் வந்த பிறகு அவன் சொல்றான், நானும் என் குடும்பமும். அப்ப எதை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு? அந்த தாழ்மையான அனுபவத்தை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆட்டோடு கூட படுத்துட்டு கிடந்த, அந்த ஆட்டு தொழுவத்தில் நீ இருந்த, ஆடு மேய்த்து கொண்டு இருந்த, ஆடு மாதிரியே நீ சமயம் செலவழித்து காரியங்கள் எல்லாம் நீ பார்த்து கொண்டு, அதை நான் பார்த்தேன். அப்போ ஒரு விசுவாசியே, உங்களை கர்த்தர் எதை பார்க்கிறார்? எது பார்க்கிறார்? உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்களோ அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்றாரு, உன்னுடைய தாழ்மையை பார்க்கிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறார். இந்த அளவுக்கு நான் வருகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் கோத்திரம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கவனிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். யார் அவளை பார்த்தார்? அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். என்ன அவளுக்கு நடந்தது? சொத்தமா சொல்லுங்க. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, எந்த வைத்தியராலும் சுகப்படுத்த முடியாத அந்த வியாதி, ஒவ்வொரு நாளும் பிளட் போயிட்டே இருக்கிறது, சரீரத்தில் இன்னும் ரத்தம் இல்லை. 8 லிட்டர் ரத்தம் ஒவ்வொரு நாளும், சாப்பிட்றது ரத்தம் போகுது, சாப்பிட்றது ரத்தம் போகிறது, சரீரத்தில் எந்த பலனும் இல்லை. ஹெச்பி டவுன் ஆயிடுச்சு. திடீர்னு சாவு வரும், மயக்கம் வந்துடும், எங்கேயும் நம்பி எங்கேயும் போக முடியாது, எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. மயக்கடிச்சு கீழே விழுந்து பிளட் இல்லாததுனால அப்படியே மயக்க நிலையில போயிட நேரமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவள் விசுவாசத்தை கர்த்தர் கண்டா. ஒரு ஸ்திரீ யூதருக்கு முன்பாக நின்று பேசக்கூடாது, அது சட்டம். ஆனால் இவள் பின்னாடி போய் வஸ்திர தொங்கலை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இருக்கிறாங்களே, உம்முடைய சரீரத்தை யார் தொட்டது? எல்லாம் நெருக்கிட்டு இருக்கிறாங்களே, ஆனா எல்லாரும் தொட்டது போல அல்ல இந்த ஸ்திரீ தொட்டது. அவள் விசுவாசத்தோடு தொட்டாள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் இடித்து கேறி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல எல்லாரும் நெருக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இயேசு, ஒருவருடைய ஒரு சகோதரருடைய தொடுதல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாய் கர்த்தர் பார்த்து, யார் என்னை தொட்டது? என்ன காரணம்? அவருடைய வல்லமை அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போய் வந்ததை ஆண்டவர் ஆவியிலே அறிந்து கொண்டார். திரும்பி பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு உனக்குள் இருக்கிற விசுவாசம் தான் உன்னை சுகப்படுத்த போகிறது. சாமீன் சொல்லுங்க. இங்கே ஒருவேளை எப்பேற்பட்ட வியாதியோடு கூட இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனத்தோடு கூட இருந்தாலும் சரி, இப்போ நான் இந்த வார்த்தை சொல்லும் போது நீங்கள் விசுவாசிங்க, என் உள்ளுறுப்புகள் எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. என் உள்ளுறுப்புகள் எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா நரம்புகளும் எனக்கு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா கிட்னியும் ஃபங்க்ஷன் ஆக போகிறது என்று சொல்லுங்க. எல்லா ஹார்ட் சம்பந்தமான வியாதிகளும் சுகமடைய போகிறது என்று சொல்லுங்க. பெருங்குடல், சிறுகுடல் எல்லாம் கர்த்தர் சீராக வச்சிருக்கிறான் சொல்லுங்க. அல்லேலூயா. கரல், ஈரல் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் குணப்படுத்துறார் என்று சொல்லுங்க. எல்லா விதமான ஸ்தோத்திரம் காரியங்களை கர்த்தர், உள்ளுறுப்புகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துகிறதை ஆவியில நீங்க உணருங்கள். அதுக்கு காரணம் ஒண்ணுமே இல்லை, விசுவாசம். நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை நான் அறிகிறேன். என்னுடைய விசுவாசம் தான் என்னை பலப்படுத்த போகிறது. என்னுடைய விசுவாசம் தான் என்னை உயர்த்த போகிறது.
என்னுடைய விசுவாசம் தான் என்னை மேன்மை அடைய போகிறது. என் விசுவாசம் தான் என்னை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஒரு அடி இடம் கூட இல்லாத போதே, சத்தமா சொல்லுங்க, ஒரு சென்ட் அல்ல, ஒரு அடி இடம் இல்லாதிருக்கும் போதே நான் அவனுக்கு கனான் தேசம் 22,000 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள தேசத்தை அவனுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்தேன். கனான் தேசம் 22,000 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள தேசத்தை அவன் ஒருவனாயிருக்கிற ஒரு அடி இடம் கூட இல்லாத இருக்கும் போதே கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால் எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுங்க, நீங்க விசுவாசிங்க பிரதர். உங்க கணவருக்கு நல்ல வேலை உயர்வு கிடைக்க போகிறது, நீங்க நல்ல வீடு கட்டுவீங்க, என் பிள்ளை நல்ல படிச்சு நல்ல உயர்விலே கர்த்தர் வர போறார், என் பிள்ளைக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போறாரு, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்படி நீங்க விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் தான் உங்களை தூக்க போகுது, உங்களை உயர்த்த போகுது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நீங்க பெருக பெருக, சீஷர்கள் பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு விசுவாசம் குறைவா இருக்குன்னு அவங்கள ஒத்துக்கொள்றாங்க. எங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்லைன்னு சொல்ற விசுவாசி, நம்முடைய பேரே விசுவாசி. இன்றைக்கு விசுவாசத்தின் சம்பூர்ண எல்லையை நீங்கள் காண வேண்டும். எந்த அளவு நடக்காது என்று சொன்னார்களோ அது கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லுங்க. நடக்காத காரியம் மனுஷன் சொல்ல, இது நடக்காது. அவிசுவாச வார்த்தைகளை பேசுறதை விட்டுட்டு சொல்லுங்க, விசுவாச வார்த்தைகள் பேச 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 உங்க குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதத்துக்கு அதிசயத்துக்கு என்ன வித்தியாசம்? அற்புதம் என்று சொன்னா, என்னுடைய ஸ்தோத்திரம், தலைவலி, பிரெயின் டியூமர் இருந்தது, மாறி போயிடுச்சு, சுகமாயிருச்சு, அது ஒரு அற்புதம். தலையே இல்லை, தலை வந்துடுச்சு, அதுதான் அதிசயம். இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை மட்டுமல்ல, அதிசயத்தையும் கூட கர்த்தர் செய்கிறார். உங்கள் கண்கள் பார்க்கும் போது ஒண்ணுமே தெரியல, பிளைண்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல முன்னாடி. ஹல்லேலூயா. முன்னாடி ஒண்ணுமே தெரியல, பிளைண்டா அப்படியே இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு திரை போல மறைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை திறந்து காமிக்கிறேன். நீ பெறப்போகிற நன்மைகள் அங்கே இருக்குதோ பார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பலப்படுத்தி அனுப்ப போறார். ஸ்ரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கொடுக்க போறார். உன் விசுவாசம் தான் உன்னை உயர்த்த போகிறது. உங்க விசுவாசம் தான் உங்களை மேன்மை அடைய போகிறது. அந்த விசுவாசம் தான் உங்களை கர்த்தர் கனப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால். ஸ்திரீயை பார்த்து அழாதே. ஹல்லேலூயா. அழுகிறவர்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இங்க வந்திருப்பீங்க, துக்கத்தோடு கூட சொல்றீங்க, உங்க கணவர்கிட்ட ஷேர் பண்ண முடியல, அவர் சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு, பிள்ளைகிட்ட ஷேர் பண்ண முடியல, என்ன பண்ணுவார், கேட்டுட்டு ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் போயிட்டே இருப்பாங்க. யாரும் நம்ம சொல்றத ஒரு கனப்படுத்தி அந்த வார்த்தை இப்படி இருக்கேன்னு சொல்லி மனஸ்தாபப்படுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ரத்தத்தில் கடந்த உன்னை பார்த்து அவர் இறக்கப்பட்டு நீ பிழைத்திருக்கணும்னு சொல்லி கர்த்தர் தான் உன் அருகே வந்தார். யாரும் நம்மளை பார்த்து பரிதபிக்கக்கூடிய அளவில் இல்லை. நம்முடைய பரிதாபத்தை சொன்ன மற்றவங்க கிட்ட தூட்டி திரிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு மனசு உடஞ்சி யார்கிட்டையாவது ஒரு காரியம் சொல்லி பாருங்க, எங்கள் நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, அந்த கேட்டவங்க 10 பேரிடத்துல போய் சொல்லுவாங்க, அவங்கள பாருங்க, அவங்க நிலைமை அப்படி தான் இருக்கு, அவங்க இப்படி இருக்கிறாங்க. நல்ல செய்தி சொல்றவங்க ரொம்ப குறைவு தான். துர்ச்செய்தி பரப்புறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். உங்க வாழ்க்கையில நீங்க எப்போதும் புரிஞ்சுக்கணும், துர்ச்செய்தி பரப்புகிற நாவாக உங்க வாய் இருக்கக்கூடாது. நல்ல செய்தி சொல்ற நாவா உங்க நாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும். உங்க நாவை கொஞ்சம் அபிஷேகம் பண்ணாலே நீங்க உயர்ந்துருவீங்க. உங்க நாவு மேல ஒரு அபிஷேகம் போட்டாலே அந்த அபிஷேகம் தான் உங்க உயர்வுக்கு காரணம். அல்லேலூயா. வாயினால கெட்டவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர், வாயினால மாட்டிக்கிறவங்க தான் நிறைய பேர்.
நிறைய காரியங்கள் நான் எனக்கு சொல்ல முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நம்மை கீழே தள்ளி விடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரியமாயிருப்பதாக. நான் பேசுறது உமக்கு பிரியமாயிருக்கணும், என் தியானமும் உனக்கு பிரியமாயிருக்கணும். இப்ப சொல்றாரு பாருங்க, சகோதரி நீ அழாதே. யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறீர்கள். ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்து அவர் சொல்றாரு, இயேசுவை தேடுகிறேன். நான் தாயா இயேசு. கண்கள் மறைக்கப்பட்டுடுச்சு. அந்த ஸ்திரீயினுடைய அழகை ஸ்தோத்திர அழுகை கர்த்தர் இன்னைக்கு நிறுத்தி விட்டார். ஆண்டவர் சொன்னாரு, அழுகிறவர்களோடு கூட அழுங்க, சந்தோஷத்தோடு படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படுங்க. இப்போ இயேசு அந்த அழுகையை பார்த்தார். அந்த ஸ்திரீ எதுக்காக அழுகிறாள்? தனக்காக அழவில்லை, தன் பிரச்சனைகளுக்காக அழல, அவன் இயேசுவுக்காக அவள் அழுது கொண்டு நிற்கிறாள். என் இயேசுவை எப்படி பார்ப்பேன்? தேவ பிள்ளையே, உண்மையான ஒரு விசுவாசி ஆத்துமாக்களுக்காக அல்லாமல் வேற ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. நம்மை பிரிந்து போகிறவர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் கடைசியாக மரித்து போகும்போது நாம் எல்லாரும் தாங்க முடியாத துக்கம் வரும்போது அழும். அது நான் சொல்லலை. தேவையில்லாமல் அழுது நம்முடைய கண்ணீர் சிந்தக்கூடாது. நம்முடைய கண்ணுகிற சிந்துற தண்ணீர் எல்லாம் கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரா? சத்தமாக சொல்லுங்க. உன் அலைச்சல்களையும் உன் கண்ணீரையும் கர்த்தர் துருத்தியில் வச்சிருக்கிறார். சும்மா வாய் விட்டுட்டு அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருந்தால் அதெல்லாம் கர்த்தர் துருத்தியில் வைக்க மாட்டார். தேவையில்லாத பேசி கணவன்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருந்தா, கணவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரை அழுதுட்டு இருந்தா அந்த கண்ணீர் எங்கே வைக்க மாட்டாரு? அவனுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வேதனையும் பாடுகளையும் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே இந்த ஆத்மா ரட்சிக்கப்படலையே, இன்னும் கூட பிறந்தவர் ரட்சிக்கப்படலையே, அந்த ஆத்மா கெட்டு போச்சே, இந்த ஆத்மா, அந்த ஆத்ம பாரத்தினால வடிகிற கண்ணீர், அதுதான் கர்த்தர் துருத்தியில் வைக்கிறாரு. பைபிள் சொல்ல, என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரெல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது. நான் ஏற்கனவே துருத்தியை பற்றி ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நான் பேசியிருக்கிறேன். இந்த துருத்தி தான் இன்னைக்கு நம்முடைய கண்ணீரெல்லாம் சேர்த்து வைக்கிறதான ஒரு இடம். நமக்கு தெரியும் நம்முடைய கண்ணீருக்கு பலன் உண்டு. ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அதற்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றார், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போனது, உன் கண்ணீர் இன்றோடு கூட மறைந்து போனது. கண்ணீர் விட்ட சம்பவங்கள் போதும். பிரியமானவர்களை, உங்க பிள்ளைகளுக்காக சிலவங்க கண்ணீர் வடிக்கிறதை ஆவியானவர் சொல்றார். அவங்க தப்பா போனதுனால அல்ல, கல்யாணம் ஆகலைன்னு உள்ள கண்ணீர். என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வரேன், இவ்வளோ ஆராதிக்கிறேன், இவ்வளோ துதிக்கிறேன், இவ்வளோ கர்த்தருக்கு ஊடி செய்கிறேன், கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், என்ன ஆண்டவரே என்னுடைய குறைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நேரத்தில் சிலவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உள்ளத்துக்குள்ளே இருக்கிறத நான் சொல்லுகிறேன். இவ்வளோ நேரமாக இருக்கிறது என்ன? தேவையில்லாமல் அழ வைக்கிறீங்களே, எவ்வளோ தேவையில்லாமல் என்னுடைய வேதனை அறிந்திருக்கிறீங்களே, ஆண்டவர் பார்க்க மாட்டீரோ, ஆண்டவரே என்னுடைய வேதனை அறிந்திருக்க மாட்டீரோ என்று அங்கலாய்க்கிற சில ஸ்திரீகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவராகிய தேவன், இந்த காலை வேளையிலே உன்னுடைய கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வேதனையும் பாரத்தையும் கண்ணீரையும் கண்டு உனக்கு செய்ய வேண்டியதை நான் குறித்த நேரத்தில் உனக்கு செய்து உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை உனக்காகவே என்று நீ எடுத்துக்கொள்ளுங்க. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஏ ஆண்டவரே எனக்கு ஒரு பதில் காட்ட மாட்டீரோ என்று சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றார், உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு அந்த கண்ணீர் துடைக்கக்கூடிய அளவில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை உனக்காக உன் குடும்பத்திற்காக கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உன் கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அப்படிப்பட்டவர்களை கனப்படுத்தும்படியாக என் பார்வைக்கு நீ அருமையானவன் எல்லாராலும். ஆமென். யாபேஸ் சொல்றாரு, யாபேசை குறித்து வாசிக்கும் போது 1 நாளாகமம் 4:9-10 சொல்லுங்க. தன் சகோதரர்களுக்குள்ளே யாபேஸ் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்க சொந்த பந்தத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கனம் பெற்ற பிள்ளையாய் பார்க்கிறார். எப்போது? நான் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் எல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்ப நான் என்ன பண்ண போறேன், உன்னை
நீ அழுததற்கு, நீ நெருக்கப்பட்டதற்கு, நீ தாழ்மையாக இருந்ததற்கு, நீ உபத்திரவத்தை அனுபவித்ததற்கு, நீ சிறுமியாக இருந்ததுக்கெல்லாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கனப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை கனப்படுத்த போகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் என்னை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கனப்படுத்துக்கு யாரு? ஒரு போட்டி வந்துடுச்சு. அகேசூர் ராஜா இருக்கிறார், ஆமான் இருக்கிறார், மோர்தேக்காய் இருக்கிறார். கனப்படுத்துறதுக்கு மோர்தேக்காய்க்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அவன் அந்த அரண்மனையில் வாசற்படியில் உட்கார்ந்து மற்றவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து உள்ளே அனுப்புகிற வேலை, அதாவது ஒரு வாட்ச்மேன் செய்கிற வேலை. அதை விட கீழே என்று நினச்சி கொள்ளுங்க. உள்ளே கூட போக முடியாது. வாசலை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட அந்த 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 அரண்மனைக்குள்ளே ஒரு ஸ்டெப்பையும் வைக்கக்கூடாது. அதுக்கு மாதிரி ஒரு சட்டம் அவன் வச்சிருக்கு. அப்போ எப்போதும் இந்த வாசப்படியில் தான் இருப்பான். ராஜா உள்ளே இருக்கிறாரா போய் பார்த்துட்டுவான்னு சொன்னால் போக முடியாது. அந்த அரண்மனைக்கு உள்ளே நுழைகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த மோர்தேக்காய், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ராஜாவினுடைய 2வது ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒருத்தர் பேர் என்ன? ஆமா. இப்போ கனப்படுத்த போகிறது யாரு என்று சொல்லிட்டு ஒரு சத்தம். யார் இந்த கனத்தை கொண்டு வந்தது? யார் இந்த கனம் கொடுக்க போறாரு? ஆமான் ராஜா என்னை கனப்படுத்த போறார் என்று நினைத்து, ஆமான் அதற்கேற்ற முகாந்திரங்களை எல்லாம் விருந்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி, ராஜா கனப்படுத்த போறார், ஆமான் அடுத்த ஸ்தானத்துக்குள்ள இருக்கிறார், அவரைத்தான் கனப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரூத்தின் புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது கவனிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் ராஜமுடி, கிரீடத்துக்கு பின்னாடி தொங்குகிற முடி ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். பிரதான முக்கியமா நபரிடத்துல கொடுக்கணும். ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவுகிறதற்கு செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். யாரு நினைச்சு யாரு சொல்றாரு? ஆமான் இதெல்லாம் எனக்கு தான் நடக்க போகுதுன்னு சொல்லி கனவுல கூட இந்த மோர்தேக்காய் என்ற எண்ணம் அவனுக்கு வரல. காரணம் அவன் எங்க இருக்கிறான்? எந்த தகுதியும் இல்லை. தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துகிறது தான் கர்த்தர் கொடுக்கிற கனம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா கனம் பண்ண போகிறவர் நான் என்று மோர்தேக்காயை நினைச்சு கூட பார்க்காம இருந்தவரை இந்த ஆமங்கிட்ட சொல்லு, நீ அந்த கூடார அந்த அரண்மனை வாசல் இருக்கிற மோர்தேக்காயை கூட்டிட்டு வா, நான் கனம் பண்ணுகிறவரை இந்த மோர்தேக்காயின்னு சொல்லும்போது சோத்திரம் ஹிருதயம் என்ன ஆயிருக்கும்? அட்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவன் நொறுக்கப்பட்டான். மனைவி வேற சொல்லுது, நீ உயர்த்தப்படுகிறதுக்கு உண்மையாயிருந்தால் இந்த யூத வம்சத்துக்குள்ள நீ தாழ்ந்து போறது உண்மையாயிருக்கும் என்று சொல்லி எல்லாம் அவனை கைவிட்டாங்க. யாருக்காக இந்த கழுவு மரத்தை இந்த தூக்கு மேடை செஞ்சானோ அதே மரத்தில் இந்த மோர்தேக்காய்க்கு பதிலாக ஆமானை தூக்கிலிடப்பட்டார். இந்த மோர்தேக்காய் ஏற வேண்டிய ஸ்தானத்தில் ராஜவஸ்திரம் தரித்தவனாய் ஸ்தோத்திரம் ஆமான் ஏற வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தர் மோர்தேக்காய் ஏற்றி வச்சு அழகு பார்த்தது போல கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துவக்க அற்பமாக இருந்தாலும் முடிவில் உன்னை கனப்படுத்துகிற ஒரு நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்று விசுவாசிங்க. உங்களை எல்லாரையும் கனப்படுத்துகிற ஒரு நாட்கள் நீங்கள் செய்கிற வேலையில், உங்கள் செய்கிற கம்பெனியில், பிரதர் நீங்கள் தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி பலருக்கு முன்பாக உங்களை முக்கியத்துவப்படுத்தி உங்களை கனப்படுத்தி அவர்களுடைய கண்களிலே கிருபை கிடைச்சி உங்களை உயர்வு தருகிறது உண்மையானால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உங்க கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சில அற்புதங்களை உங்க குடும்பங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு அந்த அற்புதம் தான் உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் நம்புறீங்க? நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அவன் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். அவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறான். அந்த கனம் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்து உங்களை மகிமைப்படுத்தும்படியாக வேத வசனம் சொல்லுகிறது. கனமுள்ள ஒரு பாத்திரமாய். 2 தீமோத்தேயு நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அந்த வசனத்தை சொல்லுகிறது, கவனிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் பாத்திரங்கள் உண்டு. மரமும் மண்ணுமான பாத்திரங்கள், மரத்திலும் மண்ணிலும் செஞ்ச பாத்திரங்கள் உண்டு. அவர்கள் சிலது கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமுள்ள எந்த நற்கிரியை செய்கிறதற்கும் ஆயத்தமாயிருக்கிற கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். யாரு? நான். சொல்லுங்க. நீன்னு சொல்லாதீங்க, நான் சொல்லுங்க. உங்க மார்ல கைவி சொல்லுங்க. கனமுள்ள பாத்திரம் இருக்கு, கனவீனமான பாத்திரம் இருக்கு. ஆனா கனமுள்ள பாத்திரமாய் மாறணும்னா தன்னைத்தான் சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் இந்த அப்பத்தையும் பான பாத்திரத்தையும் பானமணி புசிக்கணும். தன்னைத்தானே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரம். எப்போதும் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் சொல்லி ஒரு கர்த்தரோட வேலை செய்யக்கூடாது. அது எடுங்க இதை எடுங்க. நமக்கெல்லாம் நல்ல புத்தி உள்ளவங்க. ஒரு காரியத்தை இப்போ திருவிருந்து ஆராதனை முடித்து நம்ம ஆகாரத்துக்கு கொடுக்குறோம். நம்மளால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு சேவை செய்கிறது. ஒரு பக்கெட்டு குழம்பு எடுத்துகிட்டு போய் 4 பேருக்கு ஊற்றி கொடுங்க. கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் 4 பேருக்கு போட்டு கொடுங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம் என்று இருக்காம ஒரு சின்ன வேலை செய்கிறதுல நீங்கள் பிரயாசப்படுங்க. அது போக 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 உங்களை கொண்டு பெரிய வேலை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், கொஞ்சத்தில் அதிகத்தில். எடுத்தோன்னே அதிகம் யாருக்கும் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார். பணம் கூட கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். பணத்து மேலே நீ ஆசை இருக்கணும், அந்த பணம் உங்ககிட்ட வரவே வராது. பணத்து மேலே காசை வச்சு பணம் பணம் பணம்ன்றது அந்த 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 ஆசை வந்துருச்சுன்னா பணத்தை ஆண்டவர் காட்ட மாட்டார். நீ பணம் கொடுத்தா கெட்டு போயிடுவேன், விழுந்து போயிடுவேன்னு தெரியும். பண ஆசை அந்த கண்ணியில சிக்குண்டு போவாய் என்று தான் அந்த வார்த்தை சொல்லுது. அதனால இந்த கால வேளையில் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறீரோ அந்த செய்யறதுல உண்மையாய் செய்யக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சா ஆண்டவராகிய தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி எஜமானனுக்கு கனம் பெற்ற ஒரு பாத்திரமாக இந்த காலை வேளையில் கர்த்தர் பார்க்கும்போது பரவாயில்லை. யார் நீங்கள் செய்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் உங்களை என்கரேஜ் பண்ணி பிரதர் வெல் டன் என்று சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவார், மகனே எல்லாம் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன், நீ நேரம் வரும் அங்கே வருவ, அப்போ தான் உன்னை கனப்படுத்த போகிற ஒரு நிலைமை வரும், உன் பேர் வாசிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் பேர் வாசிக்கும் போது தான் உனக்கு என்னென்ன பிரதிபலன் கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு ஆனபடியினால் நீ கனம் பெற்ற. கர்த்தர் பார்க்கும்போது நல்ல ஒரு சகோதரர், நல்ல ஒரு சகோதரர், நல்ல பிள்ளை, நல்ல தகப்பன், நல்ல தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் பார்க்கட்டும். அதுதான் இன்னைக்கு உங்களை கனத்துக்கு கர்த்தர் நேராய் கொண்டு போக போறார். உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா? அதனால தான் பைபிள் சொல்லுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஒரு வார்த்தை இப்படியா போட்டிருக்கு பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்ன சொல்றாரு? என்ன கனம் பண்ண? யார? கர்த்தரை நீங்க கனம் பண்ணா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நான் கனம் பண்ணினா கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். அடுத்தது, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், நீ என்னை அசட்டை பண்ணா கனவீன பண்ணப்படுவார்கள் என்று கனவீன பண்ணப்படுவார்கள். இன்னைக்கு நீங்க எதை பெற்றுக்கொள்ள போறீங்க? சத்தமா சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கிற கனத்தை பெறுகிறதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன்.
அந்த கனம் இந்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். சங்கீதம் 149 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7வது வசனம் சொல்லுகிறது, அந்த கனம், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். என்ன, ஒரு ஆளுக்கு அல்ல, எல்லாருக்கும் அந்த கனத்தை கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல கரம் பிடி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஓனர் பண்ண போறார். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாரு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாரு. நீங்க விசுவாசத்துல சொன்னா போதும், அது அப்படியே நடக்க போகுது. வேலையில, குடும்பத்துல, சொந்த பந்தத்துல, நண்பர்களில, எல்லாற்றிலும் ஒரு கனத்தை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விசுவாசம் இந்த நாளில உங்களுக்கு இருக்கட்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.